ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான பிரீத்தம் அண்ட் பெட்ரோ அப்படின்ற ஒரு தரமான வெப் சீரிஸை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த சீரிஸ் சைபர் பிளஸ் கிரைம் த்ரில்லர் படமா வந்திருக்குங்க. இந்த சீரிஸ்ல மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்குது. 2வது எபிசோட்ல இருந்தே பாத்தீங்கன்னா பரபரன்னு போகும். இந்த சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னா, பெட்ரோ அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் கிரைம் பிரான்ச்ல இருந்துட்டு இருக்காருங்க. மினிஸ்டர் கிட்ட இருந்து ஒரு வழக்கு வருதுங்க. அந்த வழக்கை இவர் சரியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணல அப்படின்னு மினிஸ்டர் அவரோட பவரை யூஸ் பண்ணி இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டு விட்டுறாருங்க. நம்ம பெட்ரோக்கு பிடிக்காத ஒரு டிபார்ட்மெண்ட்னா அது சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் தாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல தூக்கி போட்டுறாங்க. நம்ம பெட்ரோக்கு கிரைம் சால்வ் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு கம்ப்யூட்டர் கீபோர்டு யூஸ் பண்ண தெரியாதுங்க. பெட்ரோவை பொறுத்த வரைக்கும் கையில கன்னு பிடிச்சதாங்க பழக்கம், கம்ப்யூட்டர் மவுஸ் பிடிச்சலாம் பழக்கமே கிடையாது. உயர் அதிகாரி கிட்ட பெட்ரோ சொல்றாரு, எனக்கு இது சுத்தமா வரல, தயவு செஞ்சு என்ன திரும்பவும் என்னோட பிரான்ச்லயே போட்டுருங்க அப்படின்ட்டு. உயர் அதிகாரி சொல்றாரு, நீ சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 2 வழக்கம் மட்டும் சால்வ் பண்ணு, நான் திரும்பவும் மினிஸ்டர் கிட்ட பேசி உன்னை கிரைம் பிரான்ச்க்கே மாத்திடுறேன்ட்டு. அந்த நேரம் பார்த்து மினிஸ்டரோட பையன் மர்மமான முறையில காணாம போயிடுறான். இந்த வழக்கு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருது, அதாவது பெட்ரோ கிட்டே வருது. பெட்ரோக்கு தான் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண தெரியாது. பெட்ரோ ஒரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ் வச்சு இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல தாறுமாறான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வெளியில வரும். ஒவ்வொரு வீடியோலயும் சுடு தண்ணியை கால்ல ஊத்துன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றியே சரணு, கொஞ்சம் ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்ணா வீடியோட லென்த் ரொம்ப ஜாஸ்தியா போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபாஸ்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, அப்கமிங் வீடியோஸ்ல நான் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஏடிஎம் காட்டுறாங்க. சுத்தி ஆள் நடமாட்டமே இல்லங்க. அது ஒரு இரவு நேரம். அந்த ஏடிஎம் குள்ள புர்கா போட்டுட்டு கொள்ளையர்கள் நுழையறாங்க. ஏடிஎம் குள்ள நுழைஞ்ச முதல் வேலையா அந்த ஏடிஎம்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி சிசிடிவியா மறைச்சிடுறாங்க. அதை தொடர்ந்து அந்த ஏடிஎம் மிஷினுக்கு கீழே குழிய தோண்டி அந்த ஏடிஎம் மிஷினை நகர்த்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க. சுத்தமா நகரவே இல்லை. இன்னொரு புர்கா போட்ட நபர் அந்த ஏடிஎம் வாசலுக்கு ஒரு ட்ரக் எடுத்துட்டு வராருங்க. சங்கலியால அந்த ஏடிஎம் மிஷினையும் ட்ரக்கையும் கட்டி ஒரு இழுப்பாங்க பாருங்க. அவ்வளவுதான், அந்த ஏடிஎம் மிஷின் ஒட்டஞ்சு வந்து வெளியில விழுகுங்க. ரோட்ல தூங்கிட்டு இருந்த ஒருத்தர் சத்தத்தை கேட்டு விருக்குன்னு பயந்து எழுந்திருச்சிருவாரு. அப்ப இந்த ட்ரக்ல இருந்து இறங்கி வந்த இந்த புர்கா போட்ட கொள்ளையர்கள் அந்த ஏடிஎம் மிஷினை தூக்கி ட்ரக்ல போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போகும்போது அவங்களோட கைகளை நம்ம கிட்ட காட்டுவாங்க. கையில ஃபுல்லா மருதானியா இருக்கும். இதை வச்சு பார்க்கும்போது கொள்ளையர்கள் பெண்களா இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ள எழுதுங்க. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிரீத்தம் அப்படின்ற ஒரு நபர் தன்னுடைய தாத்தாவை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காருங்க. தாத்தாவுடைய டேப் ரெக்கார்டர் காணாம போயிடுச்சான், அதனால கண்டுபிடிச்சு கொடுங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. கான்ஸ்டபிள் கேட்கிறாரு, அந்த டேப் ரெக்கார்டரோட விலை என்ன இருக்கும் அப்படின்ட்டு. தாத்தா அந்த டேப் ரெக்கார்டரை அந்த காலத்துல வாங்கினாரு, அப்போ வாங்கும்போது 532 ரூபாய் அப்படின்னு சொல்ல, ஏயா 500 ரூபாய் பொருளுக்கு வேண்டி 1000 ரூபாய் செலவு பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கியா? ஒரு ஏடிஎம்ஏ கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க, போலீஸ்காரங்க அதை கண்டுபிடிக்கிறதா இல்ல உன் தாத்தாவோட டேப் ரெக்கார்டரை கண்டுபிடிக்கிறதா அப்படின்னு கேட்க, பிரீத்தம் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் போலீஸ்காரங்களோட வேலை கண்டுபிடிக்கிறது தானே, அதையும் கண்டுபிடிங்க இதையும் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கான்ஸ்டபிள் ஒத்துக்க மாட்டேன்றாரு. தாத்தாவை விரட்டி விட்டுறாருங்க. இப்போ நம்ம பிரீத்தம் பாத்தீங்கன்னா தன்னோட தாத்தாவை கால் டாக்ஸில வச்சு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு திரும்பவும் ஸ்டேஷனுக்குள்ள நுழைறாரு. கான்ஸ்டபிள் கிட்ட பேசுறாரு, சார் அது சாதாரண பாட்டு கேசட் மட்டும் கிடையாது, அதுல என் பாட்டியோட குரல் இருக்குது. என் தாத்தாவை பொறுத்த வரைக்கும் பாட்டியோட நினைப்பா வச்சுக்கிட்டு இருக்காரு சார். பாட்டை கேட்டா மட்டும்தான் தாத்தாக்கு ஸ்மைலே வரும். நினைச்சு பாருங்க சார், உங்களுடைய ஸ்மைலையோ இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய ஸ்மைலையோ யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ண போலீஸ்காரங்க பிரீத்தம தூக்கி லாக்அப்ல அடைச்சு வச்சிருவாங்க. இதுக்கப்புறம் நான் பிரீத்தம ஹீரோனே சொல்றேன். இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெட்ரோ அப்படின்ற போலீஸ் ஆபீசர் வராருங்க. இவர் தான் கிரைம் பிரான்ச்சோட ஹெட்டா இருந்துட்டு இருக்காருங்க. நேத்து ராத்திரி ஏடிஎம் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த கொள்ளையர்களை பத்தின ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அப்ப கான்ஸ்டபிள் சொல்றாரு, சம்பவத்தை நேர்ல பார்த்த ஒருத்தனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் சார் அப்படின்ட்டு. அந்த நபர் சொல்றாரு, கொள்ளையர்கள் ஆண்கள் இல்லையா பெண்களா, மொத்தம் 4 பேர் சேர்ந்துதான் இதை கொள்ளையடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். லாக்அப்ல இருக்கிற நம்ம ஹீரோ, என்ன எதுக்கு சார் அடைச்சு வச்சிருக்கீங்க, என்னை விடுங்க சார், என் வீட்டுல தாத்தா தனியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி கத்த, பெட்ரோவும் சரி கான்ஸ்டபிளும் சரி அமைதியாரு அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம கான்ஸ்டபிள் வந்து சொல்றாரு, இங்க ஏடிஎம் திருட்டு போயிருக்குது, எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, நீ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, அமைதியாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாருங்க, அந்த ஏடிஎம் நான் கண்டுபிடிச்சு தரேன் சார், எனக்கு 15 நிமிஷம் டைம் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னையா விளையாடுறியா அப்படின்னு கேட்க, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார், எனக்கு கம்ப்யூட்டர் இன்டர்நெட் ஆக்சஸும் இருந்தா மட்டும் போதும், என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, வேகமா வந்த பெட்ரோ சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து கம்ப்யூட்டர் டேபிள் உட்கார வைக்கிறாரு. உனக்கு 15 நிமிஷம் டைம், அதுக்குள்ள நீ எதையும் கண்டுபிடிக்காம நீ பண்ணது விளையாட்டுத்தனம்னு தெரிஞ்சதுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு மிரட்ட, ஏடிஎம் கொள்ளையடிக்கப்பட்ட இடத்தோட பேரு டைம் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா ஹீரோ ஏதோ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட்டுன்னு பெட்ரோ கையில ஒரு பிரிண்ட் அவுட் கொண்டாந்து கொடுக்குறாருங்க. இவங்க 4 பேர் சேர்ந்து தான் சார் அந்த ஏடிஎம் கொள்ளையடிச்சிருக்காங்க. கொள்ளையடிக்கப்பட்ட ஏடிஎம் இப்ப ரமேஷ் வெல்டிங் ஷாப் அப்படின்ற ஒரு வெல்டிங் ஷாப்ல தான் இருக்குது. அந்த ரமேஷுக்கு இன்னைக்கு திருமணம் அப்படின்றதுனால எல்லாரும் திருமண நிகழ்ச்சியில கலந்துட்டு இருப்பானுங்க. அவனுடைய கடை பூட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்கும். சோ நீங்க அவனோட கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா ஏடிஎம் கிடைக்கும். இவங்களை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கல்யாண நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் சொல்றது உண்மையா பொய்யா, நம்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் கைஸ் இந்த பெட்ரோ இருந்துட்டு இருக்காரு. எந்த ஒரு க்ளூமே கிடைக்காத போது இது ஒரு க்ளூவா கிடைச்சிருக்கு இல்லையா, ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோ தன்னோட டீமோட அந்த ரமேஷ் வெல்டிங் ஷாப்புக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா வெல்டிங் ஷாப்புக்குள்ள அந்த மிஷின் இருக்குதுங்க. பட் ஆல்ரெடி பணத்தை எல்லாம் எடுத்துட்டானுங்க. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே பெட்ரோ பாத்தீங்கன்னா தன்னோட டீமோட அந்த வெட்டிங் நிகழ்ச்சிக்கு போறாரு. அங்க இருக்கிற இந்த கொள்ளையர்கள் தப்பிச்சு ஓட்டத்துக்கு முயற்சி செய்வானுங்க. ஆக்சுவலா மாப்பிளையும் கொள்ளக்காரன் தான். மாப்பிள கல்யாணத்துக்காக தன்னோட கையில
மருதாணி போட்டிருந்திருப்பான். அதை பார்த்துட்டு தான் கொள்ளையர்கள் பெண்களா இருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கும். இப்போ இவனுக்கு 4 பேர்த்தையுமே பிடிச்சிட்டு வந்து லாக்கப்ல போட்டுருவாங்க. நம்ம ஹீரோ கிட்ட பெட்ரோ கேட்கிறாரு, எப்படி உன்னால இதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்ட்டு. அது ஒரு பெரிய கதை சார், நான் இன்னொரு நாள் சொல்றேன். தாத்தா வீட்டுல தனியா இருப்பாரு, நான் போறேன் சார் அப்படின்னு சொல்ல, நானே கொண்டு போய் டிராப் பண்றவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. போற வழியில கேட்கிறாரு, இப்ப சொல்லு நீ எப்படி இவங்களை கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஎம் கொள்ளையடிக்கப்பட்ட லொகேஷன் அண்ட் டைம் சார். அந்த லொகேஷன்ல அந்த டைம்ல யார் யார் மொபைல் போன்ல ஆக்டிவா இருக்கு அப்படின்றத நான் செக் பண்ணேன். பேசிக்கா ஏடிஎம் ஒருத்தனா வந்தாலும் கொள்ளையடிக்க முடியாது, கண்டிப்பா 3-4 பேர் சேர்ந்து தான் இதை பண்ண முடியும். அப்ப இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் கண்டிப்பா இருந்திருக்கும். இதை கொண்டு வா, அதை பண்ணி, இதை செய்ய அப்படின்னு சொல்றதுக்கு மொபைல் போனை யூஸ் பண்ணி இருந்திருப்பானுங்க. அதனால அந்த ஏரியா டவரை ஹேக் பண்ணி யார் யார் மொபைல் போன்ஸ் எல்லாம் அந்த டைம்ல கம்யூனிகேஷன்ல இருந்தது அப்படின்னு செக் பண்ண சந்தேகத்துக்கு இடமா இவங்க 4 பேரோட மொபைல் போன் கம்யூனிகேஷன்ல இருந்திருக்கு. அந்த மொபைல் நம்பரை ட்ரூ காலர்ல போட்டு செக் பண்ணும்போது ஒரு பேர் வந்தது. அந்த பேரை சோஷியல் மீடியால போட்டேன். அந்த மொபைல் நம்பர்ஸும் சோஷியல் மீடியால இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸா இவங்க 4 பேர்த்த காட்டுச்சு. அதே சமயம் அதுல ஒருத்தனுக்கு திருமணம் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. சோ திருமணத்துக்கு முன்னாடி திருமண செலவுக்காக ஏடிஎம் கொள்ளையடிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை வச்சுதான் சார் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மொபைல் நம்பரை ட்ராக் பண்றதுக்கு சைபர் செல்ல கேட்டா அதுக்கு அப்ரூவல் ஆகி வரதுக்கே 1 நாள் ஆயிரும். எப்படி உன்னால உடனே ஹேக் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது, அது உங்க சிஸ்டம் சார், என்னோட சிஸ்டம் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் அப்படின்றாரு. அம்மா நீ என்ன வேலை பாக்குற அப்படின்னு கேட்கும்போது, கோவால வேக்யூம் கிளீனர் விற்கிற வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் சார் அப்படின்றாரு. ஏப்பா உனக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டுக்கு நீ மிகப்பெரிய டெக் கம்பெனில எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கணும், அப்படிங்கும் போது டெக்னாலஜி எல்லாம் நான் விட்டுட்டேன் சார் அப்படின்றாரு. ஹீரோடைய பாஸ்ட்ல இன்னொன்னு நடந்திருக்குதுங்க. அதனால டெக்னாலஜி எல்லாம் விட்டுட்டு இவர் பாட்டுக்கு வேக்யூம் கிளீனர் வேலைக்கு வந்துட்டாருங்க. சார் என் வீடு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வீட்டுல இறங்கிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம என் தாத்தாவோடைய அந்த சீடியை மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏப்பா ஏடிஎம்ஏ கண்டுபிடிக்க தெரிஞ்ச உனக்கு ஒரு சின்ன சீடியை கண்டுபிடிக்க தெரியாதா என்ன அப்படின்னு கேட்க, நான் செக் பண்ணி பார்த்தேன் சார், அந்த டைம்ல எந்த ஒரு மொபைலும் இங்க ஆக்டிவா இல்ல, மொபைல் போனே யூஸ் பண்ணாத ஒரு கொள்ளையன் தான் வந்துட்டு இதை எடுத்துட்டு போயிருந்திருக்கான், ப்ளீஸ் சார் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ண, சரி நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு பெட்ரோ சொல்றாருங்க. ஹீரோவை இறக்கி விட்ட உடனே பாத்தீங்கன்னா உயரதிகாரி கிட்ட இருந்து கால் வருது. மினிஸ்டரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய போன் வந்து காணாம போயிடுச்சான், யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, உடனடியா அவங்க வீட்டுக்கு போய் அந்த மொபைல் போனை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பெட்ரோவும் தன்னோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு மினிஸ்டரோட வீட்டுக்கு போறாருங்க. மினிஸ்டரோட வீட்டுக்குள்ள நுழையும் போதே மினிஸ்டரோட பையன் ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்பான். அவனோட கையில பாத்தீங்கன்னா பர்ன் மார்க் இருக்கும். என்னாச்சு அப்படின்னு கேட்க மினிஸ்டரோட பிஏ சொல்லுவாரு, பையன் ஃபயர் கிராக்கர் விடும்போது கையில பட்டுருச்சு அப்படின்ட்டு. பெட்ரோ சொல்றாரு, என்னோட கெஸ் என்ன அப்படின்னா கொள்ளையர்கள் இதை கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க, அந்த அம்மாவோட போனை அந்த அம்மா தான் தொலைச்சிருக்கும், அந்த போன் வீட்டுக்குள்ள தான் எங்காவது இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா மினிஸ்டரோட வீட்டுக்குள்ள கொள்ளையடிக்கணும்னு வரவன் வெறும் போனை மட்டுமே எடுத்துட்டு போவான், அதுவும் இத்தனை செக்யூரிட்டி ரிஸ்க் எல்லாம் தாண்டி வந்து ஒண்ணு இந்த வீட்டுல இருக்கக்கூடிய வேலைக்காரங்க யாராவது எடுத்து வச்சிருக்கணும், அப்படி இல்லனா இந்த அம்மாவை அந்த போனை தொலைச்சிருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்பதான் மினிஸ்டரோட பையனை இந்த பெட்ரோ கவனிக்கிறாரு. மேபி இந்த பையன் கீது மொபைல் போனை எடுத்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த பையன் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க, நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு பெட்ரோ சொல்லுவாரு. பிஏ மினிஸ்டர் கிட்ட போயிட்டு பேசினா மினிஸ்டர் பயங்கர கோவத்தோட கீழே இறங்கி வந்து மொபைலை காணன்னு கண்டுபிடிச்சு தர சொன்னா, வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன பையனை இன்ட்ரோகேஷன் பண்ணுவீங்களா, இதுதான் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் விசாரிக்கிற லட்சணமா அப்படின்ற மாதிரி திட்டுவாருங்க. என்ன விசாரிங்க, என் பையனை விசாரிக்க கூடாது, என்ன விசாரிங்க அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் சொல்லுவாரு. சந்தேகம் யார் மேல இருக்குதோ அவங்கள தானே விசாரிக்க முடியும், ஓகே சார் நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனடியா பெட்ரோ தன்னோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மொபைல் கடைக்கு போறாருங்க. காணாம போன மினிஸ்டர் மனைவியோட மொபைல் போன் என்ன கலர் என்ன மாடல் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு புது மொபைல் வாங்கிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போறாருங்க. இந்த ராபரி கேஸ்ல இந்த கல்யாண மாப்பிளைய பிடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, இந்த கல்யாண மாப்பிளை கிட்ட நான் சொல்ற மாதிரி நடந்துக்கோ, மினிஸ்டரோட மொபைல் போனை திருடினது நீதான் ஒத்துக்கோ, ஆல்ரெடி உனக்கு தண்டனை கிடைக்க போகுது, மொபைல் திருட்டு வழக்குல எக்ஸ்ட்ரா ஒரு 15 நாள் தான் நீ ஜெயில இருக்க போற, நீ ஒத்துக்கல அப்படின்னா நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சார் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மினிஸ்டர் கிட்ட அந்த மொபைல் போனை கொடுத்து இவன் தான் மொபைல் போனை திருடி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்க வச்சிடறாருங்க. மினிஸ்டர் அப்படியே முறைக்கிறாரு, திருட்டு போன மொபைல் இது கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச மொபைலை டேபிள் மேல வைக்கிறாருங்க. என் மனைவியோட மொபைல் போன் திருட்டு போல காணாம போயிருக்கு, என் பையனோட ரூம்குள்ள தான் அந்த மொபைல் போன் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, பெட்ரோக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே, மினிஸ்டர் அந்த பையனை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு விடாதனால தான் இவர் வெளியில போய் புது போனை வாங்கிட்டு வந்தாரு, இன்வெஸ்டிகேஷன் பண்ண விட்டுருந்தாருன்னா அப்பவே மொபைல் கிடைச்சிருக்கும், சப்போஸ் மொபைலை கண்டுபிடிச்சு தரலானா கூட இவரோட வேலை போயிடும், ஏன்னா மினிஸ்டரோட வழக்கு ஹை ப்ரொஃபைல் வழக்கு அப்படின்றதுனால. பட் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களால ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியலனா உங்க கண்ணுக்கு யார் படுறாங்களோ அவனை குற்றவாளியாக்கிடுறீங்க, இப்படிதான் ஒவ்வொரு வழக்கையும் நீங்க சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இப்போ நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும் அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. இப்ப பெட்ரோ வீட்டுக்கு போறாருங்க. பெட்ரோக்கு திருமணமாய் மனைவி இருக்காங்க. மனைவி பாத்தீங்கன்னா பெட்ரோ கூட பேசவே இல்ல, ஒரு மாதிரி சோகமாவே படுத்துட்டு இருப்பாங்க. ராத்திரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் வரும், இந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்கு சார் அப்படின்ட்டு. ஆர்டர் வரும்னு தெரியா, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா இல்ல சஸ்பெண்டே பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்க, டிரான்ஸ்ஃபர் தான் சார், ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு சொல்ல, என்ன சிக்கல் அப்படின்னு கேட்க, உங்களை சைபர் செல்ல தூக்கி போட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல, பெட்ரோக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. பெட்ரோக்கு பிடிக்காத ஒரு டிபார்ட்மெண்ட் தான் சைபர் டிபார்ட்மெண்ட், ஏன்னா இவருக்கு கம்ப்யூட்டர்லாம் பெருசா யூஸ் பண்ண தெரியாதுங்க. வேற வழியே இல்லாம பனிஷ்மெண்ட் போஸ்டிங் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சைபர் செல்ல போய் உட்கார்றாருங்க. மொபைல் போன்ல எப்படி ஃபேஸ் அன்லாக் இருக்குமோ அதே மாதிரி கம்ப்யூட்டரும் ஃபேஸை பார்த்தாலே அன்லாக் ஆயிரும், கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் கொலீக் சொல்லுவாங்க, மொபைல் போன் மாதிரி எல்லாம் இது அன்லாக் ஆகாது சார், பாஸ்வேர்டு போடணும், பாஸ்வேர்டு சொல்றேன் அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க பாஸ்வேர்டை சொல்ல சொல்ல கீபோர்ட்ல இவர் தேடி தேடி லெட்டர்ஸை பிரஸ் பண்ணி அன்லாக் பண்ணுவாரு.
பண்ணுவாருங்க. கம்ப்யூட்டர் அன்லாக் பண்ணதே இவருக்கு ஒரு பெரிய சாதனை மாதிரி தான் இருக்கும். அந்த நேரம் பார்த்து சைபர் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு நபர் வந்திருப்பாரு. அந்த நபர் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காராம். அவருடைய ரெஸ்டாரண்ட் சர்வர்ல ஒரு அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அங்க யாருக்கும் அடிபடல, மோசமான காயம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, என்ன சார் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் சர்வர்ல ப்ராப்ளம்னு சொல்றேன் அப்படிங்கும்போது, சிசிடிவி கேமரா செக் பண்ணி பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, சர்வர்ல எப்படி சார் சிசிடிவி கேமரா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்னு சொல்ல, பெட்ரோ ஒன்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் ஆயிருதுங்க. உடனே பெட்ரோவோட கொலிக்கு வந்துட்டு, சார் காமாருங்க, அவர் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்காரு, நீங்க உங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறாங்க. பெட்ரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இவருக்கு இந்த சைபர் செல் சம்பந்தமா எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. அப்ப கொலிக்கு வந்து பெட்ரோவை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இவர் டிபார்ட்மெண்ட் மாதிரி பனிஷ்மெண்ட் போஸ்டிங்ல தான் இங்க வந்திருக்காரு. இவருக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்றத வச்சு நம்ம என்னைக்குமே ஒரு தப்பா பேசக்கூடாது அப்படின்ட்டு டே 1ல பாஸ்வேர்டு போட்டு சிஸ்டம் ஓபன் பண்ணிருக்கீங்களா சார், இதுவே பெரிய சாதனை தான், நீங்க கூடி சீக்கிரம் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவீங்க தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணி விடுறாங்க. ஆனா பெட்ரோனால அங்க இருக்க முடியலங்க. நேரா உயரதிகாரியை மீட் பண்றதுக்காக போறாரு. உயரதிகாரி கிட்ட, சார் என்னால இந்த சைபர் செல்லுல வேலை பார்க்க முடியாது, கண்ணு பிடிச்ச கை சார், என்னைய போய் மவுசையும் கீபோர்டையும் பிடிச்சி உட்காரு அப்படின்னா எப்படி சார் நான் உட்காருவேன், என்ன திரும்பவும் எப்படியாவது கிரைம் பிரான்ச்சுக்கே மாத்தி விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, உயரதிகாரி சொல்றாரு, மினிஸ்டர் கோவத்துல தான் உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்காரு, இந்த ஒரு சூழ்நிலையில உன்னை கண்டிப்பா மாத்தி விட முடியாது, மினிஸ்டர் கொஞ்சம் காம் ஆகும்போது தான் இதை பத்தி பேச முடியும், அதுக்கு முன்னாடி நீ கிரைம் பிரான்ச்ல இருந்து ஒரு 2 கேஸை நீ சால்வ் பண்ணிட்ட அப்படின்னா இதை நான் வச்சு திரும்பவும் உன்னை கிரைம் பிரான்ச்சுக்குள்ள வர வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ பெட்ரோ யோசனை பண்றாரு, நம்ம கிட்ட தான் டெக்னாலஜி ஜீனியஸ் ஒருத்தர் இருக்கானே நம்ம ஹீரோ, அவன் கிட்ட போயிட்டு ஒரு 2 கேஸ் சால்வ் பண்றதுக்கு உதவி கேட்டு கேஸை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு கிரைம் பிரான்ச்சுக்கு வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாருங்க. சரி சார் நீங்க சொன்ன மாதிரி 2 கேஸை சால்வ் பண்ணிட்டு வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக பெட்ரோ வராருங்க. ஹீரோ சரக்கு அடிச்சுட்டே புக் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ பெட்ரோவை பார்த்ததும், என்ன சார் சிடி கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, சிடியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 3 பேர்த்த அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன், கூடி சீக்கிரம் சிடியை கண்டுபிடிச்சிருவாங்க, எனக்கு வந்து ஒரு உதவி தேவைப்படுது, நீ உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன உதவி சார் அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. என் கூட சேர்ந்து ஒரு 2 கேஸை கிரைம் டிபார்ட்மெண்ட்ல சால்வ் பண்ணி தரணும், அப்படி சால்வ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு திரும்பவும் என்னோட வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல சார் அது முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. என்ன முடியாதுன்ற, அப்போ உன் தாத்தாவோட சீடியும் என்னால கண்டுபிடிச்சு தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இதெல்லாம் பிளாக்மெயில் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா நான் இப்ப பிளாக்மெயில் தான் பண்றேன், அதுக்கு என்ன அப்போ உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பெட்ரோ பேச ஆரம்பிக்கிறாருங்க. பெட்ரோக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு நம்ம ஹீரோவா தான் இருந்துட்டு இருக்காரு. சரி ப்ராமிஸ் பண்ணுங்க 100% என் தாத்தாவோட டேப் ரெக்கார்டரை கண்டுபிடிச்சு தருவீங்கன்னு, அப்படிங்கும் போது கண்டிப்பா பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. சத்தியமா எனக்கு உங்களை பிடிக்கவே இல்ல சார் அப்படின்னு ஹீரோ சொல்ல, பெட்ரோ சொல்றாரு, என் பொண்டாட்டி இதையே தான் என்கிட்ட சொல்லுவா, இருந்தாலும் நாங்க மேரேஜ் லைஃப்லயே தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவாருங்க. அங்க கட் பண்ணா பெட்ரோவோட மனைவி பாத்தீங்கன்னா அவங்க பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கேக் எல்லாம் செட் பண்ணி வச்சு செலிப்ரேட் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பெட்ரோ வீட்டுக்கு போன உடனே ஒரு டிவி சேனல் ஆங்கர் கிட்ட இருந்து கால் வரும். சேனலோட ஆங்கருக்கு ஒரு மெயில் வந்திருக்கான். மெயில் பண்ணவர் தன்னுடைய மனைவி தகாத உறவுல இருக்கிறதுனால நியூ இயர் அன்னைக்கு ராத்திரி தன்னுடைய மனைவியை சுட்டு கொண்டுட்டு தானும் தன்னை தானே சுட்டுட்டு இறந்து போயிருவேன் அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம டீடைல்டான விஷயங்கள் அடங்கிய லெட்டரை ரிசப்ஷன்ல கொடுத்திருப்பேன் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி மெயில் வந்திருக்கு. உடனடியா பெட்ரோ வீட்டை விட்டு வெளியில வராருங்க. நம்ம ஹீரோக்கு போன் அடிச்சு ஹெல்ப் கேட்கிறாரு. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், இது சரிப்பட்டு வராது சார், நான் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல, பெட்ரோ டென்ஷன் ஆயிடுறாரு. என்னப்பா நீ இப்படி சொல்ற, இந்த ஒரு கேஸ்ல மட்டும் உதவி செய்யி, இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாருங்க. யாரோ ஒருத்தங்க வாட்ச் டவர்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போற மாதிரி ஹீரோக்கு ஒரு ஞாபகம் இருக்குங்க. அது ஹீரோ ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி மறுபடியும் நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு உடனே வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பெட்ரோ கூட ஜாயின் பண்ணிக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா கோவால இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசரை கட்டுறாங்க. இந்த போலீஸ் ஆபீசர் தன்னோட பையன் கிட்ட நீ தான் உன் தாத்தா பாட்டி எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அன்பா பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. சோ இந்த போலீஸ் ஆபீசர் தான் தன்னுடைய மனைவியை சுட்டு கொண்டுட்டு தானும் இறந்து போலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கிற மாதிரி நமக்கு தெரிய வருதுங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ பெட்ரோவோட கொலிக் இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா இந்த நபர் யாரு, இவரோட இந்த முயற்சியை எப்படி தடுத்து நிப்பாட்டுறது அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறாருங்க. நான் ஒரு சின்ன லொகேஷன் ட்ராக்கிங் பக்கை ரெடி பண்றேன், அந்த பக்கை ஆங்கரோட மெயில் ஐடியில வைக்கிறேன். இந்த ஆங்கர் வந்துட்டு மெயில் அனுப்பின நபர் கிட்ட ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணணும், சும்மா மீட் பண்ணலாம், சாப்பிடலாம், காஃபி சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த மெயில அந்த நபர் ஓபன் பண்ணி பார்த்தா மட்டும் போதும், அவருடைய லொகேஷன் நமக்கு கிடைச்சிரும். ஆனா அதுக்கு அவர் பார்க்கணுமே. இன்னொரு பக்கம் அந்த மெயில் அனுப்பின போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காருங்க. மாங்குன்னு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஆங்கர் கிட்ட மெயில ஃபார்வர்ட் பண்ண சொல்லி அந்த மெயில இவங்க டீடைல்டா வாசிக்கிறாங்க. அந்த மெயில அந்த போலீஸ் ஆபீசர் என்ன எழுதிருப்பாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவி ஒரு தகாத உறவுல இருக்கிறதுனால தன்னால அதை ஏத்துக்கவே முடியல, அதனால தன்னுடைய மனைவியும் மனைவியோட பாய் ஃப்ரெண்டையும் இன்னைக்கு ராத்திரி சுட்டு கொன்னுட்டு நானும் என்ன சுட்டுட்டு சாவலான்னு இருக்கிறேன். ரிசப்ஷன்ல நான் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போவேன், அந்த லெட்டர்ல டீடைல்டான விஷயங்கள் இருக்கும், அதை நீங்க நாளைக்கு நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஆங்கருக்கு மெயில் அனுப்பி இருக்காருங்க. இப்ப ரிசப்ஷன் எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்றாங்க. ரிசப்ஷன் எங்க இருக்கும், அந்த டிவி சேனல் ஆபீஸ்ல இருக்கும், பிசினஸ் ஏரியால இருக்கும், ஹோட்டல்ஸ்ல இருக்கும் அப்படின்னு யோசிக்க, மனைவியும் பாய் ஃப்ரெண்டையும் கொன்னுட்டு சாக போறேன்னு சொல்றவரு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு தான் போவாரு. ஏன்னா அவங்க ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருப்பாங்க, ஹோட்டல்ல வச்சு தான் கதையை முடிக்கலான்ற ஒரு ஐடியால இருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தா ஒரு மெயில் ஓபன் பண்ணிடுறாருங்க. மெயில் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு லொகேஷன் கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா மெயில் வந்த யூசர் நேம் இருக்கு இல்லையா, அந்த யூசர் நேம்ல இருக்கக்கூடிய நேம், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி அவர் யார் என்னன்றதை கண்டுபிடிச்சிடுறாருங்க. அவர் ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்றது தெரிய வருது. லொகேஷனை வச்சு அந்த ஹோட்டலை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஹோட்டலுக்கு போனை போட்டு இந்த மாதிரி ஒருத்தன் வருவான், அவனை தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்ட் மெயில் அனுப்புனவர் அங்க போய் நிப்பாருங்க. ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க காதுல இருக்கக்கூடிய போனை கையில எடுத்துட்டு அந்த நபர்கிட்ட பேசி ரூமுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. மறுபடியும் அந்த ரிசப்ஷன் பொண்ணு சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்க, என்னத்த சொல்றது, அவன் ஆல்ரெடி மேல போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு எப்படியோ அந்த ஹோட்டலுக்கு இவங்க வந்துடுறாங்க. இப்போ நம்ம பெட்ரோ இருக்கிறார் இல்லையா, அந்த நபர் கரெக்டா ரூம் கிட்ட போகும்போது தடுத்து நிப்பாட்டுறாருங்க. அந்த நபர் பாத்தீங்கன்னா கண்ணை காட்டி மிரட்டுறாரு. அதே சமயம் பெட்ரோ பேசுறாரு, நீ ஒரு போலீஸ் ஆபீசர்னு எனக்கு நல்லா தெரியும், உன்னோட வேலையில இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டம் எல்லாமே எனக்கும் தெரியும். நியூ இயர் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நம்ம குடும்பத்தோட நம்மளால டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனாலதான் உன் பொண்டாட்டி இந்த மாதிரி ஒரு தவறான டிசிஷன் எடுத்துட்டாங்க. அதுக்காக நீ கொலை பண்ணன அப்படின்னா ஒவ்வொரு நியூ இயர் வரும்போதும் உன் பையன் இதைத்தான் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான், என்னோட அம்மா தப்பா இருந்தாங்க, என் அப்பா கொன்னுட்டாரு அப்படின்ட்டு. அது கண்டிப்பா அவனோட வாழ்க்கையே அழிச்சிரும். நீ ஏன் இந்த மாதிரி பண்ற, அவ போட்டு விட்டுரு, நீ உன் பையனுக்காக வாழ ஆரம்பி, உன் பையனை நீ பாரு அப்படின்ற மாதிரி நம்ம பெட்ரோ கொஞ்சம் சைக்காலஜிக்கலா பேசி கவுன்சிலிங் கொடுக்குறாருங்க. அதை மீறியும் கதவை உடைச்சிட்டு உள்ள போய் மனைவி மற்றும் மனைவியோட பாய் ஃப்ரெண்ட் மேல கண்ணை பாயிண்ட் பண்றாருங்க. பட்டுன்னு என்ன நினைச்சாருன்னே தெரியல. இனிமேல் உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல, நீ இவன் கூடயே வாழ்ந்துக்கோ, எனக்கு என் பையன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சைலண்டா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருவாரு. எப்படியோ இந்த கிரைமை தடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் பெட்ரோவும் கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ கேக்குறாரு, எப்படி சார் உங்களால இப்படி எல்லாம் பேசி பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுது, சத்தியமா எனக்கு இதெல்லாம் வரவே வராது சார், நீங்க உண்மையிலேயே கெத்து சார், நான் உங்களோட ஃபேன் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பெட்ரோவோட வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோக்கு பால் கொடுத்துட்டு பெட்ரோ சரக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. என்ன சார் எனக்கு பால் உங்களுக்கு சரக்கு அப்படிங்கும் போது, நான் உன்னை கவனிச்சுட்டே தான் இருக்கேன், அளவுக்கு அதிகமா நீ சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க, உன் வயசு என்ன, உன் வாழ்க்கையில அப்படி என்ன நடந்ததுன்னு இவ்வளவு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிற, தயவு செஞ்சு சரக்கு அடிக்கிறத நிப்பாட்டிக்கோ, உன்னோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. வீட்டுக்குள்ள இருந்து பெட்ரோவோட மனைவி வெளியில வராங்க. பெட்ரோ கிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பையனோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வராம எங்க போனீங்க அப்படின்ட்டு ஆரம்பத்துல சமாளிக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு முக்கியமான கேஸ் வந்துருச்சு, அதனாலதான் போனேன் அப்படின்ட்டு. பையனை விட என்ன முக்கியமான கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள சண்டைங்க. அப்பதான் பெட்ரோ சொல்றாரு, நம்ம பையன் உயிரோட இல்ல, அதை தயவு செஞ்சு நம்பு, நம்ம பையன் இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ கரெக்டா இருந்திருந்தீங்கன்னா என் பையன் காப்பாற்றப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவிக்குள்ள சண்டை. இங்க இருக்க வேண்டாம், நம்மளால ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சைலண்டா அங்கிருந்து கிளம்பிடுவாருங்க. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல நம்ம பெட்ரோ வேலைக்கு போறாருங்க. பாஸ்வேர்டு போட்டு கம்ப்யூட்டர் ஓபன் பண்றதுக்கு பயங்கரமா திணறிக்கிட்டு இருப்பாரு. அந்த கீபோர்டை பார்த்தாலே சம்மக்கம் வரும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வேக்யூம் கிளீனர் எடுத்துட்டு கிளீன் பண்றதுக்கு அவர் வீட்டுக்கு போயிருப்பாரு. போனை போட்டு கீபோர்டு ஏன்டா இப்படி இருக்கு, ஏக்கு அப்புறம் பி வரும், பிக்கு அப்புறம் சி தானே வரும், ஆனா இதுல ஏக்கு அப்புறம் எஸ் வருது, டிக்கு அப்புறம் எஃப் வருது, என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு தலைவனுக்கு பேசிக்கே தெரியாது அப்படின்ட்டு. நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன் சார், நான் கத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. சொன்ன மாதிரியே அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, ஏபிசிடி ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இருந்தது அப்படின்னா டைப் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனாலதான் இந்த மாதிரி இன் ஆர்டர்ல வச்சிருக்காங்க, ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும், போக போக உங்களுக்கு பழகிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பெட்ரோ சொல்றாரு, எனக்கு இந்த வேலையே சுத்தமா பிடிக்கல, கண்ணு பிடிச்ச கையில மவுசை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க, ஒரு கிரைம் நடக்கும்போது அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு வாசனை வரும், அந்த வாசனை ஒரு போதை, குற்றம் நடக்குதா இன்வெஸ்டிகேஷன் பண்றோமா, கிரவுண்ட் லெவல்ல தேடி குற்றவாளியை புடிச்சோமா பொழந்தமா, இதுதான் எனக்கு வரும் அப்படின்றாரு. ஹீரோ கேக்குறாரு, அன்னிக்கூட பேசிட்டீங்களா, சமாதானம் ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பெட்ரோ சொல்றாரு, என் மனசுல ஃபுல்லாவே திரும்பவும் கிரைம் பிரான்ச்சுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குதே தவிர மத்த எண்ணங்கள் எதுவுமே என் மைண்ட்ல இல்ல அப்படின்ட்டு. உங்க வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் தெரியும் சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. யார் அப்படின்னு கேட்க பார்த்தா ஆப்போசிட்ல சர்ச்சுங்க. உடனே பெட்ரோ பிரேயர் பண்றாரு. போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. அட்டென்ட் பண்ணா இந்த டேப் ரெக்கார்டர் கிடைச்சிருச்சு அப்படின்ற தகவல். உடனடியா ஸ்டேஷனுக்கு போறாங்க. நிறைய பழங்காலத்து டேப் ரெக்கார்டரை ரெக்கவரி பண்ணிருக்காங்க. அதுல ஒரு டேப் ரெக்கார்டர் பார்த்து இதுதான் சார் அந்த டேப் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள கேசட்டை காணுங்க. கேசட் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க டேப் ரெக்கார்டர் மட்டும் தான் சார் கண்டுபிடிக்க முடிஞ்சது, உள்ள கேசட் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, கேசட் தான் சார் ரொம்ப முக்கியம், அதுலதான் பாட்டியோட குரல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனை தீவிரப்படுத்தி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி பெட்ரோ ஆர்டர் கொடுத்துறாரு. இத பத்தி இவங்க ஸ்டேஷன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போதே நியூஸ்ல பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்துட்டு இருக்குங்க. மினிஸ்டரோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் மர்மமான முறையில காணாம போயிட்டானா, கிட்னாப்பர்ஸ் யாராவது கிட்னாப் பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சந்தேகம் இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவும் பெட்ரோவும் இந்த நியூஸை பாக்குறாங்க. நான் நினைக்கிறத தான் நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா சார் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. சோ இந்த வழக்கை மட்டும் பெட்ரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பையனை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னா திரும்பவும் இருக்கு வேலை கிடைச்சிரும் இல்லையா, இதனால இந்த வழக்கை எடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இவங்க வீட்டு சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது பையன் வீட்டை விட்டு வெளியில போன மாதிரியான எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜுமே கிடைக்கலங்க. அதே சமயம் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டாங்க, எங்கேயுமே பாத்தீங்கன்னா பையனை காணோம். சமையல்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வீட்டுல பேய் இருக்கு, அடிக்கடி ஏதாவது ஒரு பொருள் காணாம போயிட்டே இருக்கும். முதல்ல இந்த வீட்டுல இருக்கிற பாட்டியம்மாவோட ஆக்சிஜன் சிலிண்டர் காணாம போச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பொருள் காணாம போயிட்டே இருந்தது. நான் சொன்னா யாருமே என்ன நம்ப மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாருங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல மினிஸ்டர் வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. கிட்னாப்பர் தான் பேசுறான், உங்க பையன் வினய் என் கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டு இருக்கான். சோ உங்க பையனுக்காக ஒரு 5 கோடி ரூபாய் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, நான் எங்க கொண்டாந்து கொடுக்கணும்னு சொல்றேன், அங்க கொண்டாந்து கொடுத்துட்டு உங்க பையனை சேஃபா கூப்பிட்டுட்டு போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு இந்த மினிஸ்டர் கேக்குறாரு. கிட்னாப்பர் சொல்றான், பணம் கொடுக்கல அப்படின்னா உங்க பையன்
பையன் கொரியர்ல தான் வீடு வந்து சேருவான் அப்படின்ட்டு திரும்ப கூப்பிடுற வரைக்கும் என் காலுக்காக காத்துட்டு இருங்க அப்படின்ட்டு அவன் போனை கட் பண்ணிடுறான். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம பெட்ரோ வராருங்க. பெட்ரோ பார்த்தோன்னே மினிஸ்டருக்கு கோவம் வருது. கூட இருக்கக்கூடிய உயரதிகாரி பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு மினிஸ்டர் அமைதியா இருக்கிறாருங்க. உடனடியா இப்ப கால் வந்தது இல்லையா, அந்த கால் வந்த நம்பரை ட்ரூ காலர்ல போட்டு பாக்குறாங்க. ஒரு பேர் வருது. அந்த பேரை பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால போடுறாங்க. ஹீரோடைய பேட்டர்னை ஃபாலோ பண்ணா ஈஸியா அந்த கிட்னாப்பரை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சோஷியல் மீடியால போட்டு பார்த்தா அதே நேம்ல ஒரு 5 பேர் காட்டுறாங்க. அந்த 5 பேரோட லொகேஷன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. நியர்பைல ஒருத்த மட்டும் தான் இருக்கிறான். சோ மேபி அவன் தான் கிட்னாப்பரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அட்ரஸை கண்டுபிடிச்சு செக் பண்றதுக்காக அந்த அட்ரஸுக்கு போனா அங்கதான் கைஸ் ஒரு ட்விஸ்ட். அந்த பேர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் பாத்தீங்கன்னா ரொம்ப வயசான ஆளுங்க. அவங்களோட 85வது வயசுல அவர் இறந்தே போயிட்டாரு. அவர் புதைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கும். இறந்து போன நபருடைய ப்ரூஃப்ல வாங்கின சிம் கார்டை யூஸ் பண்ணி தான் கிட்னாப்பர் கால் பண்ணி இருந்திருக்கான். நம்ம பெட்ரோட இன்வெஸ்டிகேஷன் ராங்கா போய் முடியுது. மினிஸ்டர் பாத்தீங்கன்னா உயர் அதிகாரியா பயங்கரமா திட்டுறாருங்க. இவனோட இன்வெஸ்டிகேஷன் நல்லாவே இருக்காது, இவன் ஒரு ஃப்ராடு. சொல்ல போனா அன்னைக்கு ஒரு புது போனை வாங்கிட்டு வந்து வச்ச மாதிரி வேற ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இவன் தான் உங்க பையன் சொன்னாலும் சொல்லுவான். இவனை நம்ப வேண்டாம், அமுச்சுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பெட்ரோக்கு கோவம் வந்துருதுங்க. சார் முதல்ல போலீஸ்காரங்களை அவங்க வேலையை பார்க்க விட்டா மட்டும்தான் அவங்களால ஒழுங்கா வேலை பார்க்க முடியும். அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்பவே நான் சொன்னேன் உங்க பையன் கிட்ட தான் மொபைல் இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்க பையனை ஒரு 2 நிமிஷம் இன்ட்ரோகேஷன் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு. ஆனா நீங்க பையனை இன்ட்ரோகேஷன் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. அதனால என் வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக வேற போனை கொண்டாந்து கொடுத்து இதுதான் உங்க போன்னு நான் சொன்னேன். வேற வழி இல்லை எனக்கு. ஏன்னா நான் கண்டுபிடிக்கல அப்படின்னா நீங்க என்னோட வேலைக்கு ஆப்பு வச்சிருவீங்க. அன்னைக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னால உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்க முடியும். ஒரு மகனை இழந்த வழி உங்களை விடவே எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பையனோட வழக்க நான் இன்வெஸ்டிகேஷன் பண்றது தான ப்ராப்ளம். ஆக்சுவலா இந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச டெக் ஜீனியஸ் ஒருத்தர் இருக்கான். அவனோட நம்பர் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவன் இந்த வழக்கை சால்வ் பண்ணி தருவான். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு வெளியில போய் காருக்குள்ள உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. குடுகுடுன்னு பின்னாடியே ஓடி வந்த இந்த பிஏ பாத்தீங்கன்னா சார் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நீங்களும் அந்த டெக் ஜீனியஸும் சேர்ந்து தான் இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாரு அப்படின்னு சொல்ல நம்ம பெட்ரோக்கு ஒரே சந்தோஷங்க. இப்ப பெட்ரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வராருங்க. என்னோட லேப்டாப் எல்லாம் செட் பண்றதுக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. உடனே இந்த மினிஸ்டரோட பிஏ ஓடி வந்து சார் இவன் டெக் ஜீனியஸ் எல்லாம் கிடையாது, இவன் வேக்யூம் கிளீனர் எல்லாம் விக்கிறவன் அப்படின்னு சொல்ல மினிஸ்டருக்கு கோவம் வருது. மினிஸ்டரோட மனைவி இருந்துட்டு தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கலாமே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அந்த கிட்னாப்பர் கிட்ட இருந்து கால் வருது. இந்த வாட்டி வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்றான். பெட்ரோ சொல்றாரு அட்டெண்ட் பண்ணி நீங்க ரொம்ப நேரம் பேசுங்க, அப்பதான் லொகேஷனை ட்ராக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல பெட்ரோவையே பேச சொல்றாங்க. பெட்ரோ அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. நீ யாருன்னு கிட்னாப்பர் கேக்குறான். பெட்ரோ சொல்றாரு நான் அவருடைய அசிஸ்டன்ட் பேசுறேன். பணம் கேட்ட உடனே ரெடி பண்ணி கொடுத்துட முடியுமா? பணத்தை ரெடி பண்றதுக்கு டைம் ஆகும் இல்லையா, நாங்க பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோ சும்மா அனாவசியமா பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, ஒரு லேப்டாப்ல ஒர்க் பண்ணி லொகேஷனை கண்டுபிடிச்சிடுறாரு. பாத்தியா நான் எவ்வளவு நேரம் பேச்சு கொடுத்தேன்னு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முன்னாடி தான் சார், இப்பெல்லாம் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அப்புறம் ஏன் இவ்வளவு தூரம் பேச விட்ட அப்படிங்கும் போது நீங்க பேசினது நல்லா இருந்தது அதனாலதான் கேட்டுக்கிட்டு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இந்த மினிஸ்டர் கிட்ட பாத்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருக்கிற லொகேஷன் இதுதான் சார், மோஸ்ட்லி அவன் இங்க தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல எப்படி இவ்வளவு அக்யூரேட்டா நீ சொல்ற அப்படின்னு கேட்கும்போது கிரிமினல்ஸ் எப்போதுமே அவங்களோட சொந்த செல்போனை பயன்படுத்த மாட்டாங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு கால் வந்தது இல்லையா, அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது ஒரு லொகேஷன் காட்டுச்சு. இப்ப கால் வந்தது இல்லையா, அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது இன்னொரு லொகேஷன் காட்டுது. இந்த 2 லொகேஷனுக்கும் பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த 2 நம்பரும் ஒரு செல்போன்ல போட்டு தானே பயன்படுத்தி இருப்பான். அதை செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட பர்சனல் நம்பர் என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவனோட பர்சனல் நம்பரை ட்ராக் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்ட்டா அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல பெட்ரோ சொல்றாரு பையன் இருக்கிற இடத்த பிரீத்தம் கண்டுபிடிச்சிட்டான். இனி பையனை கூட்டிட்டு வரது என்னோட வேலை சார், நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வேலைய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல கேர்ஃபுல்லா கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கொடுத்துறாருங்க இந்த மினிஸ்டர். இப்ப பெட்ரோவோட தலைமையில பாத்தீங்கன்னா அந்த லொகேஷனை சுத்து போடுறாங்க. பைனாக்குலர் எல்லாம் வச்சு அவன் இருக்கானா இல்லையா, என்ன பண்றான் ஏது பண்றான்ற எல்லா டீடைல்ஸுமே நம்ம பெட்ரோ கவனிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வாடகைக்கு குடி வந்திருக்கான். சோ 2 வாட்டி தான் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வருவான் சாப்பாடு வாங்குறதுக்காக. இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிருக்கானா. சோ அந்த ஆர்டர் வாங்குறதுக்காக இவன் கண்டிப்பா வருவான். கூடவே பாலும் வாங்கிட்டு போறான் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. மேபி பால் வந்து அந்த பையனுக்காக தான் இருக்கும். அவன் வெளியில வந்த உடனே நம்ம உள்ள போய் பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பெட்ரோ பிளான் பண்றாருங்க. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு நபரோட இன்வால்மெண்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சார் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்கும்போது இந்த வீட்டுல இருக்கிறவங்க வேலை பாக்குறவங்கன்னு எல்லாரோட சோஷியல் மீடியாவையும் நான் செக் பண்ணி பார்த்தேன். சந்தேகத்துக்கு இடமா ஏதாவது இருக்கானு. அப்போ அந்த பையனோட அம்மா அதாவது மினிஸ்டரோட மனைவி முன்னாடி எல்லாம் தினம் செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியால போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. சோஷியல் மீடியால அவங்களோட ஆக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்குது. ஆனா லாஸ்ட் 60 டேஸா அவங்க சோஷியல் மீடியால எந்த போஸ்ட்டுமே போடுறது கிடையாது. இதை வச்சு பார்க்கும்போது அவங்க ரொம்ப டிஸ்டர்படா இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க போனை மட்டும் கொண்டாந்து கொடுங்க நான் செக் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்ல அது ரொம்ப ரிஸ்க் அப்படின்ற மாதிரி பெட்ரோ சொல்றாருங்க. அந்த நேரம் பார்த்து மினிஸ்டரோட மனைவி அங்க இருக்கக்கூடிய அலெக்சா கிட்ட பேசிட்டு இருக்கிறத இவர் கவனிக்கிறாருங்க. இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலெக்சாவை ஹேக் பண்ணி அவங்க கடைசி 60 நாள்ல இந்த அலெக்சா கிட்ட என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே டீடைல்டா செக் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு லீடு கிடைக்குதுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மினிஸ்டரோட மனைவி பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு எந்த பஸ்ல ஏறணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருப்பாங்க. வீட்டுல இத்தனை கார் இருக்கு, காருங்களுக்கு டிரைவர்ஸும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மினிஸ்டரோட மனைவி பஸ்ல போகணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு இவங்க என்னைக்கு டேட்ல அலெக்சா கிட்ட
கிட்ட பேசினாங்களோ அன்னைக்கு டேட்ல மினிஸ்டரோட மனைவியை நீ எங்க கூட்டிட்டு போன அப்படின்னு டிரைவர் கிட்ட கேட்கும்போது டிரைவர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு. தனியா கூட்டிட்டு போய் வச்சு பொலன்னு பொழக்கிறாங்க. அப்ப சொல்றாரு மாலுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க, நான் மாலுக்கு கூட்டிட்டு போனேன், 4 மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியில வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல 4 மணி நேரம் அவங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது படத்துக்கு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி டிரைவர் சொல்றாரு. அந்த மால்ல தியேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மாலுக்கு பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப் இருக்குன்றது தெரிய வருது. இப்ப பெட்ரோவும் நம்ம ஹீரோவும் அந்த மாலுக்கு போயிட்டு இவங்க மாலுக்கு வந்தது, வெளியில போனது, இவங்க எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிசிடிவி கேமரா மூலமா ட்ராக் பண்ணிட்டே போறாங்க. பார்த்தா கடலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டுக்குள்ள மினிஸ்டரோட மனைவியும் ஒரு மர்ம நபரும் ஒன்னா உள்ள போற மாதிரி தெரிய வருதுங்க. அந்த மினிஸ்டர் மனைவி கூட போற மர்ம நபர் வேற யாரும் கிடையாதுங்க. இப்ப கால் பண்ணி பணம் கேட்டுட்டு இருக்கானே கிட்னாப்பர், அவன் தான். மினிஸ்டர் மனைவிக்கு அந்த கிட்னாப்பர் கூட அஃபேர் இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பையனை கடத்தி வச்சுட்டு பணத்துக்காக நாடமாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்ப அந்த கிட்னாப்பர் எங்க இருக்கிறான் அப்படின்ற லொகேஷனை தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களே. அவன் சாப்பாடு வாங்குறதுக்காக அவன் வீட்டை விட்டு வெளியில போறான். அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம பெட்ரோ இருக்கிறார் இல்லையா, அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரு. வீடு முழுக்க செக் பண்றாரு. அங்க அந்த பையன் இல்ல. அப்புறம் எதுக்காக இவன் பால் வாங்கிட்டு வரான் அப்படின்ற மாதிரி பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ஒரு பூனை இருக்குங்க. அந்த பூனைக்காக தான் பால் வாங்கிட்டு வரான்றது தெரிய வருது. சோ மினிஸ்டரோட பையனை கடத்தி அவன் இங்க வைக்கல, வேற எங்கேயோ வச்சிருக்கான்னு தெரிய வருது. அந்த நேரம் பார்த்து கடைக்கு போனவன் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அங்கிருந்து எப்படியோ தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பெட்ரோ ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. பார்த்தா அந்த ரூமுக்குள்ள கன்னும் நிறைய போட்டோஸும் இருக்குது. அது என்ன போட்டோஸ்னு பார்த்தா மினிஸ்டரோட மனைவியும் அந்த கிட்னாப்பரும் ஒன்னா நெருக்கமா இருக்கிற மாதிரியான போட்டோங்க. அதை பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரோ போன்ல போட்டோ எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துடுறாரு. இப்ப மினிஸ்டர் பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. நீங்க போனீங்களே அந்த நபரை அட்லீஸ்ட் அரெஸ்டாவது பண்ணிருக்க வேண்டியது தானே அப்படிங்கும் போது உயரதிகாரி சொல்றாரு, அரெஸ்ட் பண்றது பெரிய பிரச்சனை கிடையாது, இவன் கிட்ட தான் பையன் இல்லையே, பையன் வேற யாராவது கிட்ட இருந்து இவன் அரெஸ்ட் ஆயிட்டான் அப்படின்ற விஷயம் தெரிய வந்து பையனை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மினிஸ்டர் சொல்றாரு, இவங்க 2 பேரோட இன்வெஸ்டிகேஷன்ல எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, அதனால இங்க இருந்து போக சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல குப்பையெல்லாம் கொட்டுறாங்க இல்லையா, அந்த இடத்துல இவங்களோட செட்டப்பை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன்ல ஈடுபட ஆரம்பிப்பாங்க. ஹீரோ சொல்றாரு, முதல்ல இந்த மினிஸ்டரோட மனைவியோட பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படின்றத அவங்களுடைய ப்ரௌஸ் ஹிஸ்டரி எல்லாம் வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கும்போது நீ இப்படி தேடு, நான் என்னோட ஸ்டைல்ல தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டரோட மனைவியை மீட் பண்ணி அந்த கிட்னாப்பர் கூட நெருக்கமா இருந்த போட்டோஸை காமிச்சு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்க மினிஸ்டரோட மனைவி அப்படியே பதற ஆரம்பிக்கிறாங்க. என்னோட கணவர் கிட்ட நீங்க சொல்ல மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பெட்ரோவும் ப்ராமிஸ் பண்றாருங்க. இப்ப மினிஸ்டரோட மனைவி சொல்றாங்க, இந்த போட்டோல இருக்கிறவன் மினிஸ்டர் மனைவியோட முன்னாள் காதலனாமா, இவங்க லவ் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல எடுக்கப்பட்ட போட்டோஸ் தான் இதான். இது எல்லாத்தையுமே வச்சு அன்னைக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லி, அதாவது இவங்க பஸ் ஏறி போயிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல வச்சு பிளாக்மெயில் பண்ணி இருந்திருக்கான். எனக்கு பண தேவை இருக்கு, பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பணம் இல்ல அப்படின்ற மாதிரி மினிஸ்டரோட மனைவி சொல்லி இருந்திருக்காங்க. உன்கிட்ட பணம் இல்ல அப்படின்னா உன் புருஷன் கிட்ட எப்படி பணத்தை கறக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன் புருஷன் தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆச்சு, உன் பையனை கிட்னாப் பண்ணி வச்சுட்டு நான் பணத்தை வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கான். சோ இதை செயல்படுத்துறதுக்காக அவங்க கிட்ட ஒரு ஹேக்கர் இருக்கிறானா. இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லும் போது அந்த ஹேக்கரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அங்க கட் பண்ணா அந்த ஹேக்கரை காட்டுறாங்க. அந்த ஹேக்கரோட பேரு மார்டின். மார்டின் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனோட இமெயில ஹேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹேக் பண்றதுக்கு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்திரமா அந்த பணக்கார முன்னாடி என்னோட அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, என்னோட போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, உங்க போனை கொடுங்க ஒரு கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி அந்த ஓடிபியை காப்பி பண்ணிட்டு சும்மா பேசுற மாதிரி நடிச்சிட்டு போனை கொடுத்துருவான். சோ அப்படியே அந்த மெயிலையும் ஹேக் பண்ணிடுவான். இவனும் நம்ம ஹீரோ மாதிரியே ஹேக்கிங்ல ஜீனியஸ் அப்படின்றது தெரிய வருது. இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்துட்டு இந்த கிட்னாப்பருக்கு போன் அடிக்கிறான். இந்த கிட்னாப்பர் கேட்கறான், பையன் உங்ககிட்ட சேஃபா தானே இருக்கிறான் அப்படின்ட்டு. பையன் கிட்ட சேஃபா தான் இருக்கிறான், ஆனா உன் வீட்டை போலீஸ்காரங்க சுத்து போட்டுட்டாங்க, நான் செக் பண்ணி பார்த்ததுல 2 மொபைல் போன் உன் வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு, சீக்கிரமா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணான். இப்போ இந்த மார்டின் உட்காந்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு பக்கத்துல ஒரு போலீஸ் ஆபீசரோட மொபைல் ஆக்டிவா இருக்கிற மாதிரி காட்டுது. என்னடான்னு திரும்பி பார்த்தா பட்டுன்னு இந்த போலீஸ் ஆபீசர் அந்த ஹோட்டல்ல ஷோகேஸுக்காக நிறைய சிடி கேசெட்ஸ் எல்லாம் ஒட்ட வச்சிருப்பாங்க. அதுல ஒரு கேசெட்டை மேல ஏறி எடுக்கிறாருங்க. நம்ம ஹீரோ தன்னோட தாத்தாவோட கேசெட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அடையாளங்களை எல்லாம் சொல்லியிருப்பாரு. அந்த அடையாளங்களோட கேசெட் கிடைக்குதுங்க. உடனே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் பேட்ரோவும் வராங்க. ஆனா அந்த கேசெட்டை ப்ளே பண்ணி பார்த்தா அதுல வேற ஏதோ பாட்டு ப்ளே ஆயிட்டு இருக்குங்க. தாத்தாவோட பாட்டி பாட்டு இருக்காது. பேட்ரோ சொல்லுவாரு, பேசாம வேற ஒருத்தங்களை பாட வச்சு தாத்தா கிட்ட போட்டு காட்டினா அவர் ஹாப்பியா இருப்பார்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அது என்ன டியூன்னு எனக்கு தெரியாது, தாத்தாக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாருங்க. வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்ரோவோடைய கொலிக்கு இருக்காங்க இல்லையா, அவங்கள பாட வச்சு ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது வேலைக்கே ஆகாது. இந்த ஒரு சூழல்ல அந்த வீட்டுக்கு வெளியில உட்காந்து தானே இந்த வழக்கை இவங்க 2 பேரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டோடைய சமையல்காரர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வேலையா அலைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அவர்கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவரு சொல்லுவாரு, நான் ஆரம்பத்துல இருந்தே இந்த வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு, யாருமே நம்பவே இல்ல, அடிக்கடி இந்த வீட்டுல ஏதாவது ஒண்ணு காணாம போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம வினய் தம்பி இருக்கிறார் இல்லையா, கையில போனை வச்சுக்கிட்டு பள்ளிகளை எல்லாம் ஷூட் பண்ணுவாரு, அது வீடு முழுக்க பள்ளிகளா தெரியும், மொபைல் போன்ல அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் கைஸ் நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இதுல வெறும் கிட்னாப்பிங் மட்டும் இல்ல சைபர் கிரைமும் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு. உடனே வீட்டுக்குள்ள போயிட்டு மினிஸ்டர் கிட்ட இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ சொல்றாரு, உங்க பையனை கிட்னாப் பண்றதுக்கு முன்னாடி வீடியோ கேம்ஸ்க்கு அடிமையாக்கி இருக்காங்க, நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்க பையனோட லேப்டாப்பை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் பர்மிஷன் தராரு. ஆனா ஹீரோ லேப்டாப் ஓபன் பண்ணா பாஸ்வேர்டு தெரியலங்க.
இருக்காங்க. இந்த பையனுக்கு கிளாஸ்ல பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்கான். அந்த பையனை வரவழைச்சு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து பாஸ்வேர்டு சொல்றா அப்படின்ற மாதிரி கேட்டா அவன் எனக்கு தெரியாது அப்படின்றான். ஏண்டா நீங்க 2 பேரும் சீக்ரெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், சொல்லுன்னு சொன்னாலும் சொல்ல மாட்டேன்றான். உடனே பெட்ரோ பாத்தீங்கன்னா இந்த பையனை தலையில தொங்க விடுங்க, விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சோம்னா உண்மையை சொல்லுவான் அப்படிங்கும் போது அங்கிள் எனக்கு தெரியும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு பாஸ்வேர்டை சொல்லிடுறான். பாஸ்வேர்டை போட்டு அந்த லேப்டாப் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த லேப்டாப்ல ப்ளூவேல் கேம் இருக்குதுங்க. அந்த கேமை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன டாஸ்கா முதல்ல கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி அந்த டாஸ்க் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். போக போக அந்த டாஸ்க் எல்லாம் ரொம்ப கடினமா மாற ஆரம்பிக்கும், ரொம்ப கொடூரமாவும் மாற ஆரம்பிக்கும். பொருளை திருடு, பக்கத்து வீட்டுக்காரனோட ட்ரெஸ்ஸை திருடு, கையறுத்துக்க, இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. சோ இது எல்லாம் இந்த பசங்க பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆயிருவாங்க. அந்த டாஸ்க் படி தான் இவன் வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் திருடி இருக்கான் அப்படின்றத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம உங்க பையன் காணாம போறதுக்கு முன்னாடி இந்த பள்ளியை ஷூட் பண்ணக்கூடிய கேம் விளையாடிட்டு இருந்திருக்கான். சோ அப்படி பள்ளியை ஷூட் பண்ற கேம்ல வீடியோ ஆன்லயே இருக்கும். அதன் மூலமா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஹேக்கர் வந்து உங்க வீட்டை பயங்கரமா ஒரு மேப் பண்ணி வச்சிருக்கான், இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல உட்காந்து ஹீரோ இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதையும் மார்ட்டின் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். இதையும் நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த மார்ட்டின் நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பான் அப்படின்ட்டு பட்டுன்னு லேப்டாப்பை க்ளோஸ் பண்றாருங்க. அடுத்த நிமிஷம் போன் கால் வருது. அட்டன் பண்ணா ஜன்னல் கிட்ட போகாதீங்க, எந்த நேரம் வேணாலும் குண்டு பாயலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே பயந்து போய் ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது யார் எங்க நிக்கிறாங்க அப்படின்ற டீடைல் முதற்கொண்டு இந்த மார்ட்டினுக்கு தெரியுது அப்படின்ட்டு. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயப்படாம அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பேசிக்கிட்டு இப்ப நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடி பார்க்கலாம் அப்படிங்கும் போது எனக்கு சேலஞ்ச் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு இடத்த சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ அந்த மொபைலை தூக்கி பெட்ரோ கிட்ட வீசிருப்பாரு. பெட்ரோ பாத்தீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் பக்கத்துல நிக்கும் போதே அவன் சர்டிபிகேட் பக்கத்துல நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை வச்சு பார்க்கும்போது இந்த மொபைல் மூலமா தான் அவன் நம்மள ட்ராக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இந்த உலகத்திலேயே நீ தான் சைபர் ஜீனியஸ் நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த ஹேக்கர் மார்ட்டினை டிமோட்டிவேட் பண்ணுவாருங்க. உடனே இந்த ஹேக்கர் மார்ட்டின் இருக்கான் இல்லையா, உனக்கு கபீரை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க பட்டுன்னு நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் ஆடி போயிடுறாருங்க. போனும் கட் ஆயிருது. அந்த இடத்த விட்டு ஹீரோ வேக வேகமா கிளம்புறாரு. வீட்டுக்கு போய் பயங்கரமா சரக்கு அடிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து 2 வீலர்ல வந்த ஒருத்தன் நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள எனத்தையோ தூக்கி வீசிட்டு போறான். என்னன்னு போய் எடுத்து பார்த்தா பொம்மை வடிவில் இருக்கக்கூடிய பென்ட்ரைவுங்க அது. இன்னொரு பக்கம் நம்ம பெட்ரோ இருக்கிறார் இல்லையா, அவரோட பையனோட லேப்டாப் ஓபன் பண்ணி பார்த்தா அவர் பையனோட லேப்டாப்ல பாத்தீங்கன்னா ப்ளூவேல் கேம் இருந்ததை இவர் கவனிக்கிறாரு. அவனுக்கு கடைசியா கொடுக்கப்பட்ட டாஸ்க் நீ கிணத்துல குதிச்சிரு, உங்க அப்பா பேட்மேன் மாதிரி வந்து காப்பாத்துவாரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்திருக்கும். அதை நம்பி இவரோட பையன் கிணத்துல குதிச்சு இறந்து போயிருந்திருக்கான். பையன் இறந்து போனதுல இருந்து தான் பெட்ரோக்கும் பெட்ரோவோட மனைவிக்கும் தீராத சண்டை இருந்துகிட்டே இருந்திருக்குது. அதை நினைச்சு இப்ப பயங்கரமா அழுகுறாருங்க. இப்ப அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு போய் ஹீரோ பிளே பண்ணா அதுல ஒரு வீடியோ வருதுங்க. அந்த வீடியோல பொம்மை வாய்ஸ் தான் கேட்கும். ஆனா அங்க பேசுனது இந்த மார்ட்டின். பாஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அழிச்சு மறந்துட்டா எல்லாமே அழிஞ்சுருன்னு ஆயிருமா, நான் சொல்ற இடத்துக்கு உடனே கிளம்பி வா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். உடனடியா நம்ம ஹீரோ கிளம்பி போவாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம பெட்ரோ இருக்கிறார் இல்லையா, கபீர் அப்படின்ற பேரை வச்சு சைபர் கிரைம்ல செக் பண்ண ஆரம்பிப்பாரு. அப்படி செக் பண்ணும்போது ஒரு காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்டோட பேரு தான் இது அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இவங்களுக்கு தெரிய வரும். மார்ட்டின் சொன்ன அட்ரஸ்க்கு நம்ம ஹீரோ போவாருங்க. போய் பார்த்தா அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஒரு ரூம்குள்ள இந்த ஹேக்கர் போக சொல்லியிருப்பான். அங்க போய் பார்த்தா ஒரு லேடி பாத்தீங்கன்னா கோமால இருப்பாங்க. அந்த லேடியை பார்க்கும் போது இவருக்கு கஷ்டமா இருக்கும். அந்த லேடி யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியோட பேரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருங்க. ஹீரோ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மார்ட்டின் வெளியில நின்னு பாத்துக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வருவாருங்க. பெட்ரோ வந்து கேட்பாரு, உனக்கும் அந்த ஹேக்கருக்கும் என்ன சம்பந்தம், அவன் ஏன் இந்த பேரை சொன்ன உடனே நீ ஷாக் ஆன அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் நம்ம ஹீரோட பாஸ்ட்ல நடந்த எல்லாத்தையுமே டீடைலா சொல்றாருங்க. ஹீரோ காலேஜ் படிச்சிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரொஃபசர் இருந்திருக்காருங்க. அந்த ப்ரொஃபசருக்கு ஒரு நிமிஷம் லேட்டா வந்தா கூட பிடிக்காது, பயங்கரமா அசிங்கப்படுத்திடுவாரு. அன்னைக்குன்னு பார்த்து ஹீரோ 10 நிமிஷம் லேட்டா கிளாஸ் ரூமுக்கு வந்துருவாருங்க. எல்லாரும் முன்னிலையுமே வச்சு இந்த ப்ரொஃபசர் திட்டுவாரு. ஹீரோ போய் சொல்லுவாரு, இந்த மாதிரி நான் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன், ஹாஸ்பிட்டல்ல இருந்து 2 கிலோமீட்டர் நடந்தே வந்தேன், அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அப்படியா உன்னோட மொபைல கூட ஹெல்த் ஆப் ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அதுல 200 ஸ்டெப் தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளாஸ் ரூமுக்கு ஒரு 2500 ஸ்டெப்பாவது வரணும். 200 ஸ்டெப் தான் நடந்திருக்க அப்படின்னா நீ ஹாஸ்டல்ல இருந்து தான் இங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி ப்ரூஃபோட இவர் அவமானப்படுத்திடுவாருங்க. ரொம்ப கடுப்பான நம்ம ஹீரோ இளம் வயதா வேற இருக்கிறாரா, நம்மள அவமானப்படுத்தின இந்த ப்ரொஃபசரை நம்ம எப்படியாவது அவமானப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபசரோட இமெயிலை செக் பண்றாருங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதே இவருக்கு தெரிய வந்திருக்குதுங்க. சோ இதை பேஸ் பண்ணி வெளிநாட்டுல இவருக்கு ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் ஜெனரேட் பண்ணி இந்த காலேஜ் முழுக்க சர்க்குலேட் பண்ணி விட்டுறாருங்க. மேரிட் ப்ரொஃபசர் இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் வெளியில போறாரு அப்படின்ட்டு. அடுத்த நாள் வழக்கம் போல இந்த ப்ரொஃபசர் காலேஜுக்கு வருவாருங்க. காலேஜ் மொத்தமும் இவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இவருக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அவரோட மனைவிக்கும் ஹீரோ இந்த போட்டோஸ் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. இவர் அவமானப்படுத்தணும் அப்படின்னு மட்டும் தான் நினைச்சிருப்பாரே தவிர இவர் சாகணும்னு ஹீரோ நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனா மன உளைச்சல் தாங்க முடியாத இந்த ப்ரொஃபசர் பக்கத்துல இருக்கக்கூடிய வாட்ச் டவர் மேல ஏறி அங்கிருந்து கீழே விழுந்து இறந்தே போயிருப்பாருங்க. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே இவர் பயந்து போய் அந்த ஊரை விட்டு ஐடென்டிட்டியை மாத்திக்கிட்டு இங்க ஓடி வந்துட்டாருங்க. சோ இந்த கில்ட் தாங்க முடியாம தான் தினம் அளவுக்கு அதிகமா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இறந்து போன அவருக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவருக்கு மனைவி மட்டும் தான் சார் இருந்தாங்க, மனைவியும் இப்ப கோமால இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இறந்து போன அந்த ப்ரொஃபசரோட டீடைல்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ரொஃபசருக்கு ஒரு பையன் இருந்திருக்கான் அப்படின்றதும் தெரிய வந்திருக்குது. சோ அவன் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதனாலதான் யாருக்குமே தெரியல அந்த பையனோட பேரு மார்ட்டின்.
மார்ட்டின். அங்க கட் பண்ணா மார்ட்டினை காட்டுறாங்க. மார்ட்டின் பாத்தீங்கன்னா இந்த கிட்னாப்பருக்கு போனை போட்டு மினிஸ்டரோட பையனை கடத்துறதுக்கான பிளானை கொடுத்து இது வரைக்கும் நீ என்னை கூட்டிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு இதுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, பையன் என்கிட்ட தான் இருக்கிறான், பணம் எனக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மார்ட்டின் போனை கட் பண்ணிடுறான். சோ மார்ட்டினுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் விஷயமா மாறிடுச்சுங்க. இதை வச்சு தனக்கு ஏத்த மாதிரி எப்படி காய் நகத்தலாம் அப்படின்ற மாதிரி அவன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த மார்ட்டின் மினிஸ்டருக்கு போனை போட்டு இனிமேல் நான் தான் உங்களை டீல் பண்ண போறேன், நான் சொல்ற இடத்துக்கு காசு கொண்டாந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பையன் உங்ககிட்ட தான் இருக்கிறான் அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் கேட்கிறாரு. உங்க போனை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போனுக்கு ஒரு போட்டோ வந்திருக்குதுங்க ஃபாரின் நம்பர்ல இருந்து. அந்த போட்டோ ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பையனோடைய விரலை கட் பண்ணி இருக்காங்க. அந்த பையனோட அம்மா அப்பா கதறாங்க. அப்ப இந்த மார்ட்டின் சொல்றான், நான் சொல்றத செஞ்சா உங்க பையன் சேஃபா வீடு வந்து சேருவான், நான் கேட்ட 5 கோடி ரூபாய் பணத்தை இந்த பிரீத்தம் கையில கொடுத்து அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு. போன் கட் ஆயிருது. இப்ப பணத்தை ரெடி பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாரு, இங்க இருக்கிறதுலே யார் போன் சார்ஜ் அதிகமா நிக்கும் அப்படின்ட்டு. ஒருத்தர் என் போன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரோட போனை வாங்கி டிஸ்பிளே உடைச்சு அந்த டிஸ்பிளே எடுத்துறாரு. ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது போன்ல அதிகமா சார்ஜ் இழுக்கிறது இந்த டிஸ்பிளே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன்ல சில பல பக் வச்சு அந்த பணத்துக்கு நடுவுல வச்சிடறாருங்க. இதுல ஜிபிஎஸ் பாத்தீங்கன்னா இவங்க லொகேஷனை சொல்லிக்கிட்டே இருக்கும். சோ ஒன்ஸ் இவன் பணம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஈஸியா அவனை ட்ராக் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அப்ப பெட்ரோ பாத்தீங்கன்னா அவன் கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு போனை மேல வச்சிடலாம், அப்ப இதுதான் ட்ராக்கரா இருக்குன்னு சொல்லிட்டு இதை தூக்கி போட்டு அதை கோட்டை விட்டுருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து சமையல்காரரு இந்த பைப்பு வழியா இந்த நூடுல்ஸ் வந்துகிட்டு இருக்குது சார் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆளால் என்ன பிரச்சனையில இருக்கிறோம், நீ என்ன பிரச்சனை எடுத்துட்டு வர அப்படின்ற மாதிரி திட்டி அமுச்சுட்டுருவாரு. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பண பேக் எடுத்துட்டு அவன் சொன்ன இடத்துக்கு போனா அந்த இடத்துக்கு இந்த மார்ட்டின் வருவான். நம்ம ஹீரோ போட்டு அட்டி நடிப்பான். இந்த பையன் உனக்கு உயிரோட வேணும் அப்படின்னா நீ சாவணும், என்னோட அப்பாவை இந்த மாதிரி பண்ணி நீ சாவடிச்சல்ல, அதே இடத்துல அதே டைம்ல நீ கீழே குதிச்சு சாவணும், என்னோட அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேளு, அப்பதான் அந்த பையனை நான் ரிலீஸ் பண்ணுவேன், உனக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த பேக் வாங்கிட்டு கிளம்புவான். அப்போ அந்த பேக்ல பாத்தீங்கன்னா மேலாப்ல இருந்த போனை பார்த்துட்டு நீ ட்ராக்கர் செட் பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு ஹீரோட கையில ஒரு வாட்சை கட்டி விட்டு போயிருவான். சோ அந்த வாட்ச்ல டைமர் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில பையன் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஏமாற்றம் தான். பணத்தை வாங்கிட்டு அவன் போயிட்டானே தவிர பையன் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான். இப்போ நம்ம ஹீரோ திரும்பவும் மினிஸ்டரோட வீட்டுக்கு வருவாரு. அவன் என்னை அடிச்சு போட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல ட்ராக்கர் வச்சிருந்தாங்க இல்லையா, சோ அது எங்க இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா நிறைய மொபைல் போன்ஸ் இருக்கிற இடத்துல அந்த ட்ராக்கர் காட்டிக்கிட்டு இருக்கும். அது எந்த இடம்னு பார்த்தா பாய்ஸ் ஹாஸ்டலுங்க. பட் அங்க நிறைய ஒரு 200 ரூம் கிட்ட இருக்கிறதுனால எல்லா ரூமையும் ஓபன் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஹீரோ சொல்றாரு, ஒன்னு பண்ணுங்க, நீங்க ஒரு ரூம் கிட்டயா பாட்டு பாடிட்டே போங்க, நான் அந்த போனை ஆட்டோ ஆன்சர் மோட்ல தான் வச்சிருக்கேன், இப்போ நான் அந்த நம்பருக்கு போனை போட்டேன்னா ஆட்டோ ஆன்சர் ஆயிரும், நீங்க பாடுற சத்தம் கேட்டுச்சுன்னா அந்த ரூம் கிட்ட தான் அந்த பையனை வச்சிருப்பான்னு நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுது. அந்த ரூமை உடைச்சு உள்ள போய் பார்த்தா உள்ள அந்த ட்ராக்கர் போன் மட்டும் தான் இருக்குமே தவிர அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த ட்ராக்கர் போன்ல உனக்கு இன்னும் 4 மணி நேரம் தான் டைம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். பார்த்தா ஹாஸ்டலுக்கு வெளியில ஒருத்தர் என்னோட காரை காணோம் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ சொல்லுவாரு, கண்டிப்பா அவன் தான் காரை திருடிட்டு போயிருப்பான், எந்த ஒரு டோல்கேட்டை கிராஸ் பண்ணாலும் நமக்கு சிக்னல் தெரிய வந்துடும், அதை வச்சு பிடிச்சிடலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஒரு டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது இவங்களுக்கு சிக்னல் கிடைக்கும். இதே விஷயம் அந்த மார்ட்டினுக்கும் தெரியும். கண்டிப்பா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஒரு இடத்துல போட்டுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருவான். இவங்க அந்த இடத்துக்கு போய் பார்த்தா உனக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் டைம் அப்படின்ற மாதிரி பேனட்ல எழுதி இருக்கும். இப்ப பெட்ரோ என்ன சந்தேகப்படுறாருன்னா யாரோ ஒருத்தங்க நம்ம கேங்ல இருந்து அவனுக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, அதை வச்சுதான் நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அவன் கண்டுபிடிச்சிடறான், நம்ம ஆளுங்களை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சே இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரும்போது அங்க இருக்கக்கூடிய டவர் ஆக்சஸ் பண்ணி இந்த மார்ட்டினோட பர்சனல் நம்பரை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாருங்க. அதை சர்ச் பண்ணும்போது இப்போ அவன் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிய வருது. உடனடியா அந்த பஸ்ஸை வந்து நிப்பாட்டி உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா இந்த மார்ட்டினோட போனு ஒரு பாட்டி கிட்ட இருக்கும். மார்ட்டின் பாத்தீங்கன்னா அதையும் கண்டுபிடிச்சு தப்பிச்சிட்டாங்க. இப்போ உயரதிகாரி கிட்ட இருந்து பெட்ரோக்கு பயங்கரமான பிரஷருங்க. என்னதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு டைமும் இங்க அங்கன்னு சும்மா அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களே தவிர எந்த ஒரு லீடுமே கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு. அப்பதான் பெட்ரோ பாத்தீங்கன்னா ஹீரோ கையில இருக்கக்கூடிய வாட்சை கவனிக்கிறாரு. ஆக்சுவலா அவன் கையில கட்டி இருக்கக்கூடிய வாட்ச் மூலமா தான் அவன் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். அந்த வாட்சை கலட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பெட்ரோ பாத்தீங்கன்னா நாம ஏன் அவனை தேடி போகணும், அவனை நம்ம வழிக்கு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாருங்க. எப்படியும் ஒரு 2 மணி நேரத்துல நீ சாகணும் அப்படின்ற மாதிரி உனக்கு கெடு கொடுத்துருக்கான் இல்லையா, நீ என்ன பண்றேன்னா அந்த லைட் ஹவுஸுக்கு போ, அவன் சொன்ன மாதிரியே நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லு, அவனை நம்பவை, நீ சாவறத பாக்குறதுக்காக இங்க இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள எங்கேயாவது தான் அவன் ஒளிஞ்சிருப்பான், சோ நீ உண்மையிலேயே குதிக்க வேணாம், நீ அங்க போய் நில்லு, அதுக்குள்ள நாங்க கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி எல்லா இடத்துலயும் ஒளிஞ்சு நின்று தேட ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த பெட்ரோ இருக்கிறார் இல்லையா, ஒரு விஷயத்தை நினைச்சு பாப்பாருங்க. இந்த சமையல்காரு அடிக்கடி வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பொருள் காணாம போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. அந்த ப்ளூ வேல் கேம்ல திருடுறதுக்கு டாஸ்க் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. கடைசியா கூட இந்த சமையல்காரு பைப்ல இருந்து நூடுல்ஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. ஆனா அதை அவங்க அலட்சியப்படுத்தி இருப்பாங்க. இதெல்லாம் கேஸ் கூட கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்த பையன் வீட்டை விட்டு வெளியில போன மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜே இல்ல. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த பையன் வெளியில போயிருக்க மாட்டான், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். இதை பத்தி வாக்கி டாக்கி மூலமா நம்ம ஹீரோவும் பெட்ரோவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் இந்த பையன் எடுத்துட்டு போயிருக்கானா, எந்த இடத்துல ஒளிய முடியும் அப்படின்னு பார்த்தா அப்பதான் தண்ணி டேங்க் அப்படின்னு தெரிய வருது. உடனடியே அந்த பையனை நீங்க காப்பாத்துங்க சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அந்த லைட் ஹவுஸுக்கு போய் பார்த்தா அங்க இந்த
இங்க மார்ட்டின் நின்னுகிட்டு இருப்பான். அவன் கீழ இருந்து பாக்குறதுக்காக வரல, மேல வந்து நின்னு பாக்குறதுக்காக வந்திருக்கான். ஏண்டா தண்ணி தொட்டிக்குள்ள அவனை மறைச்சு வச்சா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நோஸ் கட் பண்ணி விட்டுருவாருங்க ஹீரோ. உடனே இந்த மார்ட்டின் பாத்தீங்கன்னா ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிப்பான். இந்த லவ் ஹவுஸ்ல இருந்து ஹீரோவை தள்ளி விட பாப்பான். தன்னோட அப்பா இறந்ததுக்கு பழி வாங்குற விதமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம பெட்ரோ இருக்கிறார் இல்லையா, உடனடியா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிளுக்கு போனை போட்டு மேல இருக்கக்கூடிய தண்ணி டேங்குக்கு போ, ஓபன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, தண்ணி டேங்க் ஓபன் பண்ணா உள்ளதான் இந்த பையன் உட்காந்துட்டு இருப்பான், நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். பையன் கிடைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, பையன் கிடைச்சிட்டான், அடுத்து இவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஹவுஸ் நோக்கி அவர் ஓடி வந்துகிட்டு இருப்பாருங்க. பார்த்தா இந்த மார்ட்டின் ஹீரோ போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருப்பான். பட்டுன்னு நம்ம பெட்ரோ பாத்தீங்கன்னா கண்ணை காட்டி மிரட்டுவாரு. பட்டுன்னு ஹீரோ சொல்லுவாரு, சார் 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 நீங்க நினைக்கிற மாதிரி இவன் மார்ட்டின்லாம் கிடையாது, இவர் இங்க நின்னுக்கிட்டு இருந்தாரு, நான் தான் மார்ட்டின் நினைச்சிட்டு இவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் தான் முதல்ல அடிச்சேன், அதனாலதான் அவர் திருப்பி அடிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, மார்ட்டின் அப்படியே ஷாக்கிங்கா பாக்குறான். என்னடா இவன் போலீஸ்ல நம்மள மாட்டி விட்டுருவான்னு பார்த்தா நம்ம மார்ட்டின் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது நீ மார்ட்டின் இல்ல தானே, கிளம்பு அப்படின்ற மாதிரி அவர் அமுச்சுட்டுருவாருங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த கிட்னாப்பர் இருக்கிறான் இல்லையா, அவன் மினிஸ்டரோட மனைவிக்கு போனை போட்டு உன்னோட பழைய போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பான். கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது இந்த பெட்ரோ இருக்கிறார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோ கிட்ட அவனை ஏன் நீ விட்ட அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்பதாங்க தெரிய வருது அவன் தான் உண்மையான மார்ட்டின் அப்படின்னு பெட்ரோக்கும் தெரிஞ்சிருக்குது. ஹீரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் விட சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு விட்டு இருக்காருங்க. ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலா அவன் கெட்டவன்லாம் கிடையாது சார், நல்லவன் தான், அவனோட சூழ்நிலையின் காரணமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான், நம்ம இந்த ஒரு சூழ்நிலையில அவனை ஏதாவது பண்ணணும்னா மேலும் அவன் ஒரு கெட்டவனா தான் மாறுவான், இப்ப நம்ம விட்டுட்டோம்ல கண்டிப்பா அவன் நல்லவனா மாறிடுவான், எனக்கு தெரியும் சார், எனக்கு இருக்கக்கூடிய கில்ட்டும் இப்ப போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இனிமேல் நீ சரக்கடிக்க மாட்டேன்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த பெட்ரோ சொல்லுவாரு. ஒரே நிமிஷம் வண்டி ஒரு ஓரமா நிப்பாட்டுறீங்களா, உங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட போனை வாங்கி வீடியோ எடுக்கிறாருங்க. அந்த வீடியோல பாட்டெல்லாம் பாட சொல்றாரு. வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோவோட மனைவிக்கு ஹீரோ சென்ட் பண்ணி வச்சிடறாருங்க. பலதரப்பட்ட போராட்டத்துக்கு பின்னாடி மினிஸ்டரோட வீட்டுக்கு இவங்க வராங்க. வந்து பார்த்தா இவங்களுக்கு எந்த ஒரு கிரெடிட்டுமே வரலங்க. ஒரு கான்ஸ்டபிள் மேல போயிட்டு வாட்டர் டேங்க்குள்ள தான் அந்த பையன் இருந்தான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சார் இல்லையா, அவரு தன்னால தான் கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் கிட்ட சொல்லி பேர் வாங்கிட்டாருங்க. மினிஸ்டரும் பாத்தீங்கன்னா மீடியா முன்னாடி இவரு மாதிரி தான் எல்லா போலீஸ்காரங்களும் இருக்கணும்ன்ற மாதிரி பாராட்டிடுவாங்க. நம்ம பெட்ரோக்கு எந்த ஒரு கிரெடிட்டும் கிடைக்காது. இதை பார்க்கும்போது ஹீரோக்கும் பெட்ரோக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. இந்த ஒரு சூழ்நிலையில மினிஸ்டரோட மனைவி போனை போட்டு அந்த கிட்னாப்பர் என்ன அந்த போட்டோவை வச்சு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்கு அப்படிங்கும்போது, மேடம் நீங்க கவலையே படாதீங்க, என்கிட்ட வேற பிளான் இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோட ஃப்ரெண்டு தான் அந்த ஆங்கருக்கு போனை போட்டு நான் சொல்ற மாதிரி நியூஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ மூலமா மினிஸ்டரோட மனைவியை வேற வேற ஆளுங்க கூட இவங்களே வாண்டடா நியூஸ் போடுறாங்க. இதை பார்த்து மினிஸ்டரோட மனைவி ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சும்மா இந்த மாதிரி வதந்தியை கிளப்பறதுக்காக நிறைய பேர் சோஷியல் மீடியால இவங்க மனைவியோட போட்டோவை இப்படி சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சோ இது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு மினிஸ்டர் நம்பிடுறாரு இல்லையா, இனிமேல் யார் வந்து அந்த போட்டோவை காமிச்சாலும் அவர் நம்ப மாட்டாரு. சோ இந்த மாதிரி நியூஸை மாத்தி போட்டுறாருங்க. இதனால மினிஸ்டரோட மனைவி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. உனக்கு என்ன உதவினாலும் கேளு, நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க ஏதாவது வேக்யூம் கிளீனர் பிரச்சனைனா எனக்கே கால் பண்ணுங்க மேடம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. அவங்களும் ஸ்மைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோவோட மனைவி கிட்ட இருந்து கால் வரும். பெட்ரோவோட மனைவி ஏதாவது பஞ்சாயத்து பண்ணுவாங்கன்னு பார்த்தா பெட்ரோவோட மனைவி ரொம்ப அன்பா பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்ட என்ன ஏதுன்னு எல்லாமே அந்த பையன் சொன்னா, உனக்கு கிரெடிட் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படாத, ஆனா உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஃபீல் பண்ணாத, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட்டா பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம நான் உனக்காக பாட்டு பாட போறேன், என்னோட டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பாடுவாங்க. அந்த டியூன் தான் பாத்தீங்கன்னா தாத்தாவோட டியூன் அப்படின்னு தெரிய வரும். அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஹீரோ எடுத்துட்டு போய் தாத்தாக்கு போட்டு காட்ட தாத்தாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிருவாரு. அங்க கட் பண்ணா இந்த மார்ட்டின் பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா கல்லறையில போய் உட்காருவான், ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் மினிஸ்டரோட மனைவிக்கு போனை போட்டு நீங்க எனக்கு அனுப்பி வச்ச பணத்தை உங்களுக்கே ரிட்டர்ன் அனுப்பிட்டேன், அதை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு தொல்லை கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவான். அங்க கட் பண்ணா பெட்ரோ வழக்கம் போல சைபர் செல்லுக்கு வேலைக்கு போறாரு. இவருக்கு அந்த வேலை சுத்தமாவே பிடிக்கல. மறுபடியும் ஹீரோக்கு போன் அடிக்கிறாரு. என்னோட வேலை எனக்கு கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணு அப்படிங்கும் போதே, கவலையே படாதீங்க சார், கோவால ஒரு பேங்க் ராபரி நடக்க போது, அதை நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் பண்ண போறா, எப்ப நடக்க போகுது அப்படின்னு கேட்கும்போது, அதையும் நீங்க தான் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இதோட இந்த சீரிஸ் முடியும். இந்த சீரிஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.